இப்போ 8 வருஷம் ஆச்சுல உனக்கு கல்யாணம் ஆயிட்டு ஃபைனலா கடவுள் கண் திறந்திருக்காரு. வீக்கு எதுவும் இல்ல, நல்லா அசைவெல்லாம் தெரியுதா? டெய்லி வாக்கிங் பண்றீங்களா? என்ன நல்லா வெயிட் போட்டிருக்கேன். படம் கட்டதுனால அவங்களுக்கு அப்படி திரும்ப அப்படியா? வயிறுலாம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ 8 வருஷம் ஆச்சுல உனக்கு கல்யாணம் ஆயிட்டு ஃபைனலா கடவுள் கண் திறந்திருக்காரு. எந்த ஊர் நீங்க? கடம்பத்தூர். என்ன வேலை செய்றீங்க தம்பி நீங்க? எங்க? சென்னையில. நீ இங்கதான் நம்ம இருக்க? கடம்பத்தூர்லயே இருக்க? வேலை செய்றீங்களா? அங்கதான் ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர்னு சொல்லு. நீ தானே வீடு உருவாக்குனது? சரி. சோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டர் லெவல் செக் பண்ணிட்டு எப்ப அட்மிஷன் ஆகணும்னு சொல்றேன். சோ இப்போ 8 வருஷம் ஆனதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து பாத்துக்கணும். இதுக்கப்புறம் செக்அப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா ரெகுலரா வரணும். ஏன்னா எப்ப வேணாலும் வாட்டர் லீக் ஆகும், பிரசவ வலி ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ட்வின்ஸ்ன்றதுனால குறை பிரசவ வலி சான்சஸும் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நம்ம கிட்ட எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படின்னா நியூனட்டாலஜி அப்படின்னா NICU கேர், குழந்தைங்களுக்கு தேவையானது வசதி எல்லாமே இருக்குது. ஸோ டக்குன்னு நேரம் இங்க வந்துருங்க. நிர்லட்சணம் பண்ணாதீங்க. சூட்டு வலி நினைச்சுக்கிட்டு லாஸ்ட் மினிட்ல எல்லாம் வரக்கூடாது. டெய்லி 10 times அசைவு இருக்கணும். ஏதாவது நான் சொன்ன மாதிரி ப்ளீடிங், பெயின் அப்படின்னா உடனே ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே. 8 வருஷமா எங்கேயும் பாத்துக்கலையா ட்ரீட்மெண்ட்? எல்லா இடத்தையும் பாத்துட்டீங்க. IVF எத்தனை வாட்டி பண்ணிருக்கீங்க? IUI தான் நிறைய வாட்டி பண்ணிருக்கீங்க. சரி. அப்ப நிறைய மாத்திரைங்க மருந்து எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க. சரி ஓகே. ஆல் தி பெஸ்ட். பார்க்கலாம். டேட் கொடுறேன் நான். இப்போ நீங்க பாத்தீங்கல்ல, இந்த பேஷண்ட் வந்து 8 வருஷமா குழந்தை இல்ல, பல இடத்துல பாத்துருக்காங்க. ஃபைனலா வந்துட்டு ஷீ இஸ் பிரெக்னென்ட். IVFல ட்வின்ஸ் பிரெக்னன்சி. So I just hope she delivers well and 2 குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமா சந்தோஷமா இருப்பாங்க.